அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தவறான உணவு பழக்கங்களால நம்மளுக்கு என்னெல்லாம் விளைவுகள் ஏற்படுது, அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சரிங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த உலகம் இப்போ ரொம்ப வேகமாயிடுச்சு. எதை செய்யறதுக்குமே நேரம் இருக்கிறது இல்ல. ரொம்பவே எல்லாத்தையுமே அறக்க பறக்க செய்ய வேண்டியதா இருக்கு. வேக வேகமா செய்ய வேண்டியதா இருக்கு. சுழன்றுகிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலையில நம்ம எல்லாருமே இருக்கோம். இப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு பல பிரச்சனைகள் வருது. ஆனாலும் நம்ம பணம் ஒன்றையே குறிக்கோளா வச்சுக்கிட்டு அதை நோக்கியே ஓடிட்டு இருக்கிறதுனால நம்மளுடைய ஆரோக்கியத்தை மறந்துடுறோம். நல்ல குடும்ப சூழ்நிலைகளை இழந்துடுறோம். பல இந்த வாழ்க்கையில் நம்மளுக்கு என்னெல்லாம் கடவுள் கொடுத்துருக்கிறாரோ அதை நிறைய விஷயத்த நம்ம இழந்து தான் இந்த பணத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இந்த வேகமான உலகத்துல நம்ம பெரும்பாலும் சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சரிங்க, அது என்னன்னா, இப்போ நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைஞ்சு போச்சு. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளியில் ரொம்ப தூரம் வேலைக்கு போகிறவங்கெல்லாம் ஹோட்டலில் தான் பெரும்பாலும் சாப்பிட்றாங்க. அவங்க ஹோட்டலில் சாப்பிட்றதும் பார்த்தீங்கன்னா பரோட்டா, பூரி, அப்புறம் பிரியாணி, அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட்டு, அதாவது ஃப்ரைட் ரைஸ், இந்த மாதிரி விஷயங்களை தான் அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா நேரத்தோடு சாப்பிட்றது கிடையாது, ரொம்பவே நேரம் தவறி சாப்பிட்றாங்க. இடையில இந்த டீ குடிக்கிறது, காஃபி குடிக்கிறது, காஃபி டீயோட சேர்ந்து வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பசிக்குதோ பசிக்கலையோ அது ஏதோ அந்த டைமுக்கு அப்படியே பேசிக்கிட்டே சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி மேலும் மேலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு சாப்பாடு சாப்பிட்டு அது முழுமையாக செரிச்ச பின்னாடி வேற ஏதாவது சாப்பிட்டோம்னா பெரும்பாலும் எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற நவ நாகரிக உலகத்தில் பார்த்தீங்கன்னா நாகரிகத்துக்காகவே சிலதெல்லாம் சாப்பிட வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம ஆளாகி இருக்கிறோம். அப்படி வெளியில் நம்ம சாப்பிட்ற அந்த உணவுகள்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் தரமற்ற பொருட்களை வச்சு தான் அதெல்லாம் தயாரிக்கிறாங்க. இப்போ வெளியில் ஃபாஸ்ட் ஃபுட் நம்ம ஃப்ரைட் ரைஸ்லாம் சாப்பிட்றோம். அந்த ஃப்ரைட் ரைஸில் பயன்படுத்துகிற அந்த எண்ணெய்கள்லாம் என்னென்னு நம்மளுக்கு தெரியாது. அதெல்லாம் ரொம்ப சுத்தமான இந்த கடலை எண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ வச்சு அவங்க தயாரிக்கிறது கிடையாது. அதே போல் அதில் பயன்படுத்துகிற அந்த மசாலா பொருட்கள், நம்மளோட சுவை ஊட்டிகள், வாசனைக்காக சேர்க்குற பொருட்கள், இது மாதிரி எல்லாமே நம்ம உடல் நலத்துக்கு ஒவ்வாததாகவே இருக்குது. இது போல் முறையற்ற இல்லை உடலுக்கு ஒவ்வாத இந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கிறது மூலமாக நம்மளுக்கு வர்ற பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. இதில் என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வயிற்று வலி, அஜீரணம், வயிறு உப்புசம், வாயு தொல்லை, இது மாதிரி நிறைய வரும். இது மட்டும் இல்லாமல் இந்த வயிற்று பிரச்சனைகள்லாம் எப்படிலாம் நம்மளுக்கு வாழ்க்கையை அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சோர்வு, உடல் வலி, வேலையில் நாட்டமின்மை, தலைவலி, இது மாதிரி நிறைய விஷயங்களை கொடுத்து நம்மளை தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருக்குங்க. இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு முழுமையாக செரித்து நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான சத்துக்களை கொடுத்தா தான் நம்ம இயல்பான வாழ்க்கையை வாழ முடியும். அப்படி இல்லாமல் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு சரியாக செரிக்காமல் எப்போவுமே வயிறு ஒரு மாதிரி கல் மாதிரி இருந்துக்கிட்டு சரியாக செரிக்காமல் எப்பவும் வயிற்று மேலேயே கவனமாக இருக்கிற மாதிரிலாம் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை நம்மளால் சரியாக கவனிக்கவே முடியாது. இது எப்போவுமே நம்மளுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றிகரமான வாழ்க்கையை கொடுக்காம எப்போவுமே துன்பத்தில் தவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்மளை தள்ளும். இந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா முறையற்ற உணவுகளால் மட்டும்தான் வருது அப்படின்னு சொல்ல முடியாது. அது பல காரணங்களால் வருது. ஆனால் முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முறையற்ற உணவுகள் தான். சரி, வேற என்னென்ன காரணத்தினால இந்த வயிறு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடிப்பழக்கம், புகைப்பழக்கம், அப்புறம் சரியா தூங்காமல் இருக்கிறது, பட்டினி கிடக்கிறது, மன உளைச்சல், கோபம், சோகம், இந்த கவலை, இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா வயிறு உபாதைகளை ஏற்படுத்தும். இது எல்லாமே இந்த முறையற்ற உணவுகள்னால பெரிதும் அதிகப்படுத்தப்படுவதை தவிர இது குறையாது. சரிங்க, இந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை எப்படி காப்பாத்திக்கிறது, எப்படி ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம வாழறது அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு நம்ம ஒரு முறையான ஒரு வாழ்க்கை முறையை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதாவது தினமும் காலையில் உடற்பயிற்சி செய்யறது, சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது, ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது, இதெல்லாம் நம்மளை ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழறதுக்கு பெரிதும் உதவும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருக்குது. சில பேருக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. இப்போ வெளியில் சென்னையிலலாம் போயிட்டு வேலை செய்கிறாங்க, இன்னும் தூரமாக பெரு நகரங்களில் வேலை செய்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு சுத்தமாக நேரமே கிடையாது. அவங்களால சமைச்செல்லாம் சாப்பிட முடியாது. அப்படி இருக்கிறவங்களெல்லாம் எப்படி இதிலிருந்து தப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தா அதுக்கு தான் நம்மளுடைய முன்னோர்கள் சில அற்புதமான மருந்துகளை சொல்லி வச்சிருக்காங்க. இதெல்லாம் மருந்து அப்படின்னு சொல்றதை விட ஒரு உணவு, அதாவது சப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். உணவோட சேர்த்து இதை எடுத்துக்கிறதுனால அப்படி சொன்னேன். இந்த உணவுகள், இந்த பொருட்கள்லாம் என்ன செய்யும்னா இந்த மாதிரி பெரும்பாலும் வயிற்று பிரச்சனைகளை வராமல் பார்த்துக்கும். அப்படியே வந்தாலும் அதிலிருந்து சரி பண்ணிக்கிறதுக்கு அது பெரிதும் உதவும். அப்படி என்ன உணவு நம்மளுக்கு இப்போ உதவி செய்ய போகுது அப்படின்னு பார்த்தா அஷ்டச்சூர்ணம் அப்படிங்கிற அற்புதமான ஒரு மருந்து தாங்க நம்மளுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த அஷ்டச்சூர்ணம்
இப்போ அதை வந்து ஒரு சாப்பாட்டோடவே வந்து சேர்த்து சாப்பிட்டுடலாம். எப்படின்னா இட்லி பொடி, சாதப்பொடி இந்த மாதிரி அதை பயன்படுத்தலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஷ்டச்சூரணத்தை வந்து முதல் சாப்பிட போகிறோம் அப்படின்னா, அந்த ஒரு கவளம் சாப்பாட்டில் வந்து அஷ்டச்சூரணம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு, அதோட கொஞ்சம் நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ போட்டு பிசைஞ்சு ஒரு வாய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து செரிமானம் ரொம்ப சுலபமாக ஆகிடும். உங்களுக்கு வந்து வயிற்றுக்குள்ள கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த அஷ்டச்சூரணத்தை வந்து ஒரு சாப்பிட போகிறோம் அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கவளம், ஒரு பிடி சோறில் இந்த அஷ்டச்சூரணம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு, அது கூட நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் போட்டு பிசைஞ்சு ஒரு பிடி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஜீரணம் வந்து ரொம்ப சுலபமாகிடுங்க. உங்களுக்கு வந்து வயிற்றுக்குள்ள ஒரு கம்ஃபர்டான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை வேற எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா இப்போ நீங்கள் வந்து சாப்பாட்டில் முதல் காலத்தில் உங்களால் சாப்பிட முடியல, நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு வயிறு வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஒரு மாதிரி ஜீரணம் ஆகாத மாதிரி இருக்குது அப்படின்னா, இந்த அஷ்டச்சூரணத்தை ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வெதுவெதுப்பான தண்ணியில் வந்து கலந்து குடிச்சிங்கன்னா உடனடியாக உங்களுக்கு வந்து ஏப்பம் வரும். ஏப்பம் வந்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே ரிலீஃபான ஒரு ஃபீல் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நெஞ்செரிச்சல்லாம் இருக்குது, அப்போ கேஸ் ட்ரபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களாம் என்ன செய்யலாம்னா, மோர் இருக்கு இல்லைங்களா, அந்த மோரில் இந்த அஷ்டச்சூரணத்தை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கலந்து குடிச்சிங்கன்னா உடனே உங்களுக்கு ஏப்பம் வந்துடும். உடனே வந்து உங்களுடைய வயிறு வந்து ரிலீஃப் ஆகிடும். இந்த மாதிரி இதை இன்னும் பல வகையிலையும் பயன்படுத்தலாம். இப்போ நீங்கள் சாதாரணமாக இப்போ போயிட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய பேக்லேயே கூட இந்த அஷ்டச்சூரணத்தை வச்சுக்கிட்டு உங்களுக்கு எப்போவாவது இந்த மாதிரி வயிற்றுக்குள்ள பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா, அப்போ நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து நீங்கள் அப்படியே வாயில் போட்டு சுவைச்சு சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு உடனடியாக ரிலீஃப் கிடைக்கும். இது வந்து பல வகையில் வந்து உங்களுக்கு வயிறு சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்துங்க. இதனால் வர சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஏன்னா இது வந்து நம்ம அன்றாடம் சமையலில் பயன்படுத்தக்கூடிய 8 மூலிகை பொருட்களால் தான் இதை செய்கிறோம். அந்த எந்த 8 மூலிகை பொருட்கள் அப்படின்னு இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம அந்த அஷ்டச்சூரணத்தை எப்படி தயார் செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நம்மளுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, நம்ம சமையல் அறையில் எப்பவுமே பயன்படுத்துகிற சுக்கு, மிளகு, திப்பிலி, சீரகம், கருஞ்சீரகம், ஓமம், பெருங்காயம், அப்புறம் இந்துப்பு. இந்த 8 பொருளை வச்சு தான் இந்த அஷ்டச்சூரணத்தை செய்கிறாங்க. இந்த 8 பொருட்களை முதல்ல நீங்கள் எடுத்துக்கிட்டு இது எல்லாமே சுத்தி பண்ணி நீங்கள் வச்சுக்கணும். இது எப்படி சுத்தி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சுக்கு இருக்கு இல்லைங்களா, இந்த சுக்கை வந்து மேலே வந்து சுண்ணாம்பு தடவி சுட்டு எடுத்துக்கிட்டு அதை தட்டினீங்கன்னா அந்த சுண்ணாம்புலாம் கீழே வந்துடும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையில் விளையிற ஒவ்வொரு உணவுப் பொருள்லையுமே ஒரு நஞ்சு அப்படின்றது இயற்கையாகவே இருக்கும். அந்த நஞ்சை நீக்கிட்டு நம்ம அதை பயன்படுத்தணும்னா அதனுடைய மருத்துவ குணம் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். அதனால தான் நம்ம இப்படி சுத்தி செய்கிறோம். சரிங்க, சுக்கை வந்து இப்படி நம்ம சுத்தி பண்ணிட்டோம். இப்போ இந்த திப்பிலியை எப்படி நம்ம சுத்தி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இந்த திப்பிலியை வந்து எலுமிச்சம்பழ சாறு இருக்கு இல்லைங்களா, அதில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்து காய வச்சு பயன்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் ஓமம், கருஞ்சீரகம் இதையெல்லாம் எப்படி சுத்தி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுண்ணாம்பு கரைச்சோம்னா அந்த தண்ணி அப்படியே வச்சோன்னு வச்சுங்களேன், அந்த சுண்ணாம்புலாம் படிஞ்சிட்டு மேலே வந்து தெளிஞ்ச தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அந்த தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து அதில் ஊற வச்சு உலர்த்தி பயன்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் பெருங்காயத்தை வந்து நெய்யில் பொரிச்சு எடுத்து பயன்படுத்திக்கலாம். இப்படி இந்த எல்லா பொருட்களையும் வந்து சுத்தி பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கு பிறகு இதை எல்லாத்தையும் இப்போ உங்களுக்கு எவ்வளவு தேவையோ, இப்போ ஒரு 1/2 கிலோவுக்கு உங்களுக்கு வந்து இந்த அஷ்டச்சூரணம் தேவைப்படுது, அதை வந்து நீங்கள் சாதப்பொடியாகவும் இட்லி பொடியாகவும் பயன்படுத்த போறீங்க அப்படின்னா ஒரு 1/2 கிலோ செஞ்சு வச்சுங்க. ஒரு 1/2 கிலோ உங்களுக்கு தேவைன்னா இந்த 8 பொருளையும் சம அளவில் எடுத்துக்கணும். சம அளவில் எடுத்து எல்லாத்தையும் வந்து சுத்தி பண்ணிக்கிட்டு நல்ல பவுடராக அரைச்சு ஜலிக்கணும். ஜலிச்சுட்டு திரும்ப அந்த திப்பிலாம் வரும் இல்லைங்களா, அதை திரும்ப போட்டு அரைச்சு மறுபடியும் ஜலிச்சு வச்சுக்கணும். இந்த பொடியை பத்திரமா வந்து டைட்டான ஒரு கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்கணும். இதை வந்து நீங்கள் ரெகுலராக ஒரு 1/2 ஸ்பூன் ஒவ்வொரு வேளை சாப்பாட்டுக்கும் இல்லை உங்களுக்கு இடையில எப்போ தேவைப்படுதோ அப்போல்லாம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நீங்கள் இதை பயன்படுத்தினீங்கன்னா உடனடியாக உங்களுடைய வயிற்று பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். இது வந்து வயிறு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்துங்க. இது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மட்டும் கிடையாது, உடல் எடையையும் குறைக்கக்கூடியது. அது மட்டும் இல்லை, ஃபேட்டி லிவருக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. லிவரில் இருக்கிற எக்ஸசிவான கொழுப்புகளை வந்து இது கரைச்சி லிவரை வந்து ரொம்ப இளமையாக பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாமல் பிளட்ல இருக்கிற கொலஸ்ட்ராலையும் இது குறைக்கக்கூடியதுங்க. உங்களுடைய ரத்தத்தையும் சுத்தப்படுத்தும், உங்களுடைய வயிறை வந்து ஆரோக்கியமாக பாதுகாக்கும். இது உங்களுக்கு வந்து பல வகையில் வந்து நன்மை தரக்கூடிய ஒரு அருமருந்துங்க. இதை நீங்கள் சரியாக செஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் ரெகுலராக பயன்படுத்துனீங்கன்னா, இதை ஒரு மண்டலம் பயன்படுத்தினாலே உங்களுக்கு உங்களுடைய உடம்புல வந்து நல்ல மாற்றங்கள் வரதை நீங்கள் பார்க்கலாம். இப்படி பல மருத்துவ குணங்கள் உள்ள இந்த ஒரு மருந்தை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்க கொடுக்குற இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதனால் சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய வரும். இப்படி நீங்கள் தொடர்ந்து எடுக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆரம்பித்து அது பெரிய பிரச்சனையில் போயிட்டு முடியும். அப்படி இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரெமெடிஸ் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன இந்த மாதிரி மருந்து முறைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதை நீங்கள் செஞ்சு வச்சுட்டு உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த சின்ன சின்ன விஷயத்துக்காக சாப்பிட்ற மருந்துகளால் உங்களுக்கு வருது பார்த்தீங்களா சைடு எஃபெக்ட்ஸ், அதையெல்லாம் வந்து நீங்கள் தவிர்க்கலாம். அப்படியும் இல்லாமல் இதனால் உங்களுக்கு வந்து சைடு எஃபெக்டே இல்லாமல் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து உங்களுடைய பிரச்சனையில் வந்து ரிலீஃபும் கிடைக்கும்.
இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை உங்களுடைய நண்பர்களோடையும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. எல்லாரும் வந்து ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது தான் இந்த சேனலோட நோக்கம். நன்றி, வணக்கம்.